ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இறைவனுடைய அன்பையும் அவருடைய ஆசிரையும் நாம் நிரம்ப பெற வேண்டுமானால், அவர் தந்தையை எந்த அளவுக்கு அன்பு செய்தாரோ அதுபோல நம்மையும் அவரை அன்பு செய்ய அழைப்பு விடுக்கிறார். நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோமானால் அதிலே ஆண்டவரை காண முடியும் என்கின்ற அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தூய மத்தியாவினுடைய திருவிழாவை கொண்டாட திருச்சபை நமக்கு இன்று அழைப்பு விடுக்கிறது. பாஸ்கா காலத்தினுடைய 4வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமையிலே இவருடைய விழாவை சிறப்பிக்க திருச்சபை அழைப்பு விடுப்பதன் நோக்கம் என்னவென்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போலத்தான், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் எவ்வாறு என் தந்தையை அன்பு கூறுகிறேன் என்றால், அவர் சொல்வதை அனைத்தும் நான் கடைபிடித்து அதை நான் செயல்படுத்துகிறேன். அதுபோல நீங்களும் நான் சொல்வதை கடைபிடித்து அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். உங்களை நான் பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று சொல்வேன். ஏனென்றால் பணியாளர்களுக்கு தலைவன் செய்வது என்னவென்று தெரியாது. நான் உங்களை நண்பர் என்கிறேன் என்றால் உங்களோடு நான் இருக்கவும் என்னோடு நீங்கள் இணைந்திருக்கவும் அழைக்கப்படுகிறீர்கள். உங்கள் மகிழ்ச்சியிலே நான் இணைந்திருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல் என்கின்ற அழைப்பை இயேசு கிறிஸ்து கொடுப்பதன் வழியாக மத்தியா என்ற ஒருவர் யூதாசனுடைய இடத்தை நிரப்ப அழைக்கப்படுகிறார். இந்த முதல் வாசகத்திலே புனித பேதுரு எவ்வாறு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கிலிருந்து அவருடைய விண்ணேற்றம் வரை நம்மோடு இருந்திருக்க வேண்டும் என்று தூய ஆவியானவர் வேண்டுகிறார்கள். தூய ஆவியானவர் மத்தியாசுடைய பெயரை எடுத்துக் கொடுக்கிறார். இந்த மத்தியாசு இறைவனுக்காக இன்னுயிர் நீத்தவர், இறை வார்த்தையை அறிவித்தவர். இவரை பற்றி திருச்சுவனுடைய மரபுகளிலே அதிகம் செய்திகள் சொல்லப்படவில்லை என்றாலும் இவருடைய வாழ்வு முறை இயேசு கிறிஸ்துவுக்கு உரித்தாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னையே அவர் மாய்த்து கொண்டார். ஏனென்றால் அவருடைய நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது கயவர்களால் வெட்டி கொல்லப்பட்டார் என்பதுதான் திருச்சபை இவரை பற்றி கூறுகின்ற செய்தி. பிரியமானவர்களே, இவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தார். தந்தையினுடைய வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை பலியாக கொடுத்தாரோ அதுபோல இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு புனித மத்தியாஸ் தன்னையே கடவுளுக்கு கொடுத்தார். நாமும் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகம் நமக்கானது அல்ல. நம்முடைய விண்ணகம் நம்முடைய தாய்நாடு விண்ணகமே. அந்த விண்ணகத்துக்குரியவர்கள் நாம். இந்த உலகம் மாய பொருட்களிலே நாம் மாட்டிக்கொள்ளாமல், இந்த உலக மாய பொருட்களிலே இருக்கின்ற சாதி வேற்றுமைகள், உயர்வு ஏற்றத்தாழ்வு என்பவற்றில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். விண்ணுலகத்திலே எந்த விதமான பிளவும் கிடையாது. இங்கே ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு என்கின்ற பேச்சு வெறும் வார்த்தை அறிவில் தான் இருக்கிறது. ஏனென்றால் சமத்துவம் சமதரம் என்று பேசுகிறவர்கள் எல்லாம் வார்த்தை ஜாலங்கள் மூலம்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மக்களுக்கு எடுத்துக் கொடுப்பதிலே இம்மி அளவும் முயற்சி செய்வது கிடையாது. இறைவனுடைய நாமத்தை வைத்துக் கொண்டு பேசுகின்ற பொய்யும் புரட்டிற்கும் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ்கின்ற பொழுது இந்த மத்தியாஸ் எவ்வாறு இறைவனுக்காக மரித்தாரோ அதே ஆசிரியர் நமக்கும் கிடைக்கும். அதற்கான வரவேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.